ஹாய், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாஜி நேஷ்னல் பார்க் டைகர் ரிசர்வ். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற ஹரித்வாரில் இருக்குது. ஸோ இப்போ தான் வந்திருக்கிறோம். ஜஸ்ட் உள்ளே போகிறோம் சஃபாரிக்கு. கார் எல்லாம் வீட்டில் ரெடியாக இருக்குது. என் கூட என் கொலிக்கு வந்திருக்காரு. நீங்கள் வந்து 2 மணிக்கு தான் புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ கிளைமேட் வேறு லெவலில் கோல்டாக இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க. பட் அனிமல்ஸ் வருமா, அது கண்ணுக்கு தெரியுமான்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏதாவது கண்ணில் மாட்டோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு தான் உள்ளே போகிறோம். பட் பார்ப்போம், கிடைச்சா நீங்களும் பாருங்கள். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க கொடுக்குற இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அல்டர்னேட் அட்ரஸ் எழுதிட்டு நம்ம வந்து போகணும். ஸோ இதுதான் வந்து நம்ம போகிறதுக்கான என்ட்ரன்ஸ். அந்த இதுதான் நம்ம ஜீப். ஸோ பார்க்கிங் வசதி வந்து நம்ம வந்தால் பார்க் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜங்கிள் ஷாப்பும் இருக்குது. நமக்கு வந்து ஏதாவது பைனாகுலர் வேணும், ரெண்டட் பேசிஸில் வந்து அங்கே கிடைக்கும். இல்லை வந்து குட்டி குட்டி டாய்ஸ், இல்லை இந்த ஏரியாவில் இந்த மெமோரியபிளாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஷாப் இருக்குது. நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். லைக் தொப்பி, ஸோ ஸ்வெட்டர், வேறு ஏதாவது மெமோரியலாக வந்து அங்கே இருக்குதுன்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம். கிட்ஸுக்கும் வந்து ஃபன் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்குது. உள்ளே வந்து 15 மினிட்ஸ் ஆகுது. அண்ட் டைம் இஸ் 2:30. ஏதாவது கண்ணில் ஆப்பிடுமான்னு ரொம்ப அவளோட பார்த்துட்ருக்குறோம். ஸோ டிரைவர் வந்து இங்கே ஏதாவது அனிமல்ஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். எலிஃபெண்ட்டா? ग्रास है ना, वो ग्रास की वजह से नहीं दिख पानी की क्या है देखो. புலியோட கால் தடங்கள். டைகர் का है सर. டைகர் வந்திருக்குதுன்னு சொல்கிறாரு அவர். நம்மளால் ஒரே ஒரு யானையை மட்டும்தான் பார்க்க முடியுது. புலியில் எதுவும் இல்லை. இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த ஃபாரஸ்ட்டில் கிட்டத்தட்ட 35 டைகர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வரைக்கும் நம்ம கண்ணுக்கு எதுவுமே ஸ்பாட் ஆகலை. பட் டைகர் போன இடத்த மட்டும்தான் பார்த்துருக்குறோம். 1 hour மேலே ஆகுது. இவ்வளோ தூரம் வந்தும் டைகர் எதுவும் கண்ணுக்கு தென்படலை. பட் அட்லீஸ்ட் அடுத்த மதர் அனிமல்ஸ் ஆச்சு நாங்கள் பார்ப்போம். ஸோ தூரத்தில் நம்ம வந்து பார்க்குறது வந்து ஒரு குட்டி மான் இல்லை, பெரிய மான். அது வந்து சாம்பான்னு சொல்கிற ஒரு வகையான மான் இனத்தை சார்ந்தது. ஸோ அது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஸ்பாட் பார்க்குறோம். வேறு ஏதாவது இப்போ தான் ஃபஸ்ட் அனிமல்ஸே கண்ணுக்கு தெரியுது. இந்த மான் வந்து லைக் கண்ணுக்குட்டி இல்லை மாடு மாதிரி வந்து தெரியுது. இது அந்த ரிவர் கிராசிங் ஏரியாவில் அமைதியாக உட்காந்து அது பாட்டு அசை போட்டுட்ருக்குது பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டாட்டட் டியர்ஸ். ஸோ இதுவும் வந்து நம்ம ரொம்ப கிட்டவே பார்த்தோம். டியர்ஸ், எக்கச்சக்கமான டியர்ஸ் வந்து இது வந்து நம்ம நிறையவே பார்க்கலாம். இந்த இடத்துல பக்கத்துலேயே வந்து வருது. அது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது இதெல்லாம் கிட்ட பார்க்குறப்போ. மானுக்கும் மங்கிக்கும் ஏதோ ரிலேஷன் இருக்குதுன்னு நிறைய டைம் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி மேலே இருந்து ஒரு மங்கி வந்து கிளையெல்லாம் ஒடிச்சு அந்த தலையெல்லாம் கீழே போடுது. அது வந்து கீழே இருக்கிற மான் வந்து சாப்பிடுது. அது ரொம்பவே வந்து வினோதமாக இருந்தது பார்க்கறது எனக்கு. பாருங்கள், நீங்களே அந்த அழகை பாருங்கள். இந்த மான்லாம் அது பாட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சாப்பிட்டு இருந்தது. எங்களை பார்த்துட்டு எங்களையே பார்த்துன்னு இருக்குது. நாங்களும் அதை பார்த்து சிரித்து பேசிட்டு டாட்டாலாம் காமிச்சோம். ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. வேறு என்ன பண்ணுறது, பார்த்துட்டு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டியதான். பாய். ஹாய். ஸோ இந்த மானு பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. சரி, லைட்டாக கூப்பிட்டு பார்த்தேன். அது எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. நீங்கள் என்ன கூப்பிட்றீங்களோ கூப்பிட்டுட்டே இருங்கடா அப்படின்ட்டு அது பாட்டு அங்கே இங்கேயும் பார்த்துக்கிட்டு அதோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை அது பார்க்க ஆரம்பிச்சிருச்சு.
நாங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். முப்பத்தஞ்சு டைகர்ல ஒரு டைகர் கூடவா எங்களால பார்க்க முடியல. இவ்வளோ மான் இருக்குது. அட்லீஸ்ட் அந்த மானுக்காகவாச்சும் இந்த டயர் வெளியே வருமான்னு பார்த்துட்டு இருக்கிறேங்க. ஒரு டைகர் கூட வரலங்க. ஆக்சுவலி இங்கே ரொம்ப கூலராக இருக்கிறதால எங்களாலே வெளியே வர முடியல. டைகர் மட்டும் பாவம் என்ன பண்ணோம், சாப்பிட்டு அமைதியாக தூங்கும் போல. ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சஃபாரி. மானே, அப்புறம் சாம்பார்னு சொல்கிற போகிற இன்னொரு வகையான ஒரு மானே, அதுக்கப்புறமா யானை பார்த்தோம், கிங்ஃபிஷர், வூட்பெக்கர், அதுக்கப்புறம் நிறைய பறவை பார்த்தோம், காட்டு பன்னி பார்த்தோம், சிறுத்தையோடையும் புலியோடையும் கால் தடத்தை வந்து பார்த்தோம். ஸோ புலி பார்ப்போன்ற நம்பிக்கையில் இருந்துகிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் இல்லை. பட் ரொம்ப அருமையாக இருந்தது. கோல்டு பயங்கரமாக இருக்குது. கோல்டு அதனால் பேச விட முடியல, அந்தளவுக்கு கோல்டு ஹெவியாக இருக்குது. ஸோ ஃபைன். ஸோ ரொம்ப இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.